சீனாவில் ஹெச்எம்பிவி தொற்று பரவிட்டு வருதா? ஹெச்எம்பிவி ஒரு புத்தம் புதிய வைரஸா? கோவிட்-19ஓட இது எந்தெந்த விதங்கள்ல எல்லாம் ஒத்து போகுது? இதுக்கு வேக்சின் இருக்கா? அப்படிங்கிறதையெல்லாம் இப்போ பார்க்கலாம். ஹெச்எம்பிவி அல்லது மெட்டா நியூமோ வைரஸ் அப்படிங்கிறது இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புதிய வைரஸ் இல்லை. 2000ஓட தொடக்கத்தில் தான் முதலாக இந்த வைரஸ் கண்டறியப்பட்டதா அமெரிக்க நோய்கள் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் சொல்லியிருக்கு. இப்போ இந்த வைரஸ் தொற்று பாதிப்போட அறிகுறிகள் என்னென்னு பார்க்கலாம். இருமல், காய்ச்சல், மூச்சு விடுவதில் சிரமம், சோர் த்ரோட், இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தொற்று பாதித்த 3 நாட்கள்ல இருந்து 6 நாட்களுக்குள்ள தென்படணும் சொல்லப்படுது. தீவிர தொற்று பாதிப்பு இருக்கிறவங்க மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கணும்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த வைரஸ் தொற்று நோய் பருவகால நோய்னு சொல்லப்படுது. அதாவது பனிக்காலம், வசந்த காலத்தோட தொடக்கத்துல எல்லாம் இந்த நோய் தொற்று பாதிப்பு பொதுவாக ஏற்படுது. இது கோவிட்-19ஓட எந்தெந்த வகைகள்ல எல்லாம் ஒத்து போகுது அப்படின்னா, கோவிட்-19 ஏற்படுத்தக்கூடிய வைரஸ் SARS-CoV-2. இந்த வைரஸும் ஹெச்எம்பிவி வைரஸும் சில ஒத்த குணாதிசயங்களை உடையது. இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறவங்கள உடனடியாக பாதிக்கிறது, க்ளோஸ் பர்சனல் கான்டாக்ட் மூலமாக பரவுறது, தொற்று பாதிப்பு உடையவங்க இருமும் போது தும்மும் போது வெளியேறக்கூடிய திரவம் பட்டு அதை தொட்டு மூக்கு கண்கள் மேலே வைக்கும்போது தொற்று ஏற்படுறது அப்படின்னு கோவிட்-19 மாதிரியே பாதிப்புகள் ஏற்படுறதால தான் சீனாவில் ஹெச்எம்பிவி வைரஸ் தொற்று பரவல் இருக்கிறத கோவிட்-19 2.0 மாதிரின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் குஜராத்தில் ஒருத்தருக்கும், கர்நாடகாவில் 2 பேருக்கும், குறிப்பாக தமிழகத்தில் 2 பேருக்கும் ஹெச்எம்பிவி தொற்று பாதிப்பு இப்போ கண்டறியப்பட்டிருக்கிற சூழலில் அது கோவிட் அளவுக்கு வேகமாக பரவக்கூடியது இல்லை அப்படின்னு கர்நாடக மாநில அரசு தகவல் வெளியிட்டிருக்கு. எப்போவுமே வருமுன் காப்பது தான் சிறந்தது. அதுபடி நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க கோவிட்-19க்கு என்னென்னலாம் ஃபாலோ பண்ணோமோ, அதாவது கைகளை சுத்தமாக கழுவுறது, கண், மூக்கு, வாய் பகுதியை தொடாமல் இருக்கிறது, முகக்கவசம் அணியிறது உள்ளிட்ட விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க. பரவலை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது வேக்சின் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேக்சின் எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு.